வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். எல்லாரும் பிசி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் சயின்ஸில் விட்டமின்கள் டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஷார்ட்கட்டோடு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவோட எண்டில் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே அப்படியே போயிடலாமா? சரிங்களா? விட்டமின்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீரில் கரையும் விட்டமின்கள், கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு 2ஆக இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரியும். நீரில் கரையும் விட்டமின்கள் நம்ம பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். பிசி அப்படிங்கிறது நீரில் கரையும் விட்டமின்கள். ஸோ இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்படிங்கிறது ஏடிஇகே. கொழுப்பு அப்படின்னாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அறிகுறி. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் அப்படிங்கிறது ஏடிஇகே. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அட்டாக் அப்படிங்கிறது இந்த ஏடிஇகே அட்டாக்ங்கிற ஸ்பெல்லிங் வர்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின்கள் அதோட அறிவியல் பெயரை பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதிலேருந்து கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? விட்டமின் ஏ அப்படிங்கிறது ரெட்டினால், விட்டமின் டி அப்படிங்கிறது கால்சிபெரால், விட்டமின் இ அப்படிங்கிறது டோகோபெரால். இதை அப்படியே நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்கலாம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது அஜித் எடுத்துக்கோங்க. ஸோ அஜித்தோட மூவி ரெட்டு. சரிங்களா? ஸோ விட்டமின் ஏ ரெட்டினால். சரிங்களா? விட்டமின் டி அப்படிங்கிறது கால்சிபெரால். சரிங்களா? டி அப்படிங்கிறது டாக்ஸின்னு எடுத்துக்கோங்க. கால் அப்படிங்கிறது கால்சிபெராலில் கால் எடுத்துக்கோங்க. ஸோ கால் டாக்ஸி. விட்டமின் டி அப்படிங்கிறது கால்சிபெரால். சரிங்களா? விட்டமின் இ அப்படிங்கிறது நம்ம இ அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சொத்துரப்போ அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டோகோபெரால். விட்டமின் இ அப்படின்னா டோகோபெரால். கோ அப்படின்னா கோ. சரிங்களா? விட்டமின் இ அப்படின்னா டோகோபெரால். சரிங்களா? ஓகே, 4th ஒன் விட்டமின் கே அப்படின்னா குயினோன் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஷார்ட்கட் ஈஸியாகவே தெரியும். எதுக்காகனா குயினோன் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ விட்டமின் ஏ டிஇகே அப்படிங்கிறது கரெக்டாக முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே எதில் கரையும்? கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். சரிங்களா? ஸோ இப்போ நீரில் கரையில விட்டமின்கள் பிசி அப்படின்னு பார்த்தோம். கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ஏடிஇகே அந்த மாதிரி பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ஏடிஇகே அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ நீரில் கரையும் விட்டமின்கள் பிசி அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? இந்த பி அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் 1 2 3 அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? விட்டமின் பி அப்படிங்கிறது மட்டும். சரிங்களா? ஸோ இப்போ விட்டமின் P1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 தையமின். சரிங்களா? விட்டமின் P1 1 தையமின். சரிங்களா? ரெண்டுமே சேம் லெட்டரில் முடியாத மாதிரி இருக்குது. 1 தையமின். சரிங்களா? இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா P1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் தை அப்படின்னா தைப்பொங்கல் எப்போ வரும்? முதல் தேதியில். சரிங்களா? ஸோ தை 1 P1. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. விட்டமின் P2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிபோஃப்ளேவின். விட்டமின் P2 ரிபோஃப்ளேவின். இதை எப்படி ஷார்ட்கட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஸ்கூல் படிக்கும்போது கேர்ள்ஸ் எல்லாமே ரிப்பன் போட்டிருப்பாங்க. அதாவது ரெட்டச்சடை போட்டு ரிப்பன் போட்டிருப்பாங்க. எப்படி 2 ரிப்பன் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பழைய நினைவுகள் இருக்கும். சரிங்களா? விட்டமின் P2 அப்படிங்கிறது ரிபோஃப்ளேவின் 2 ரிப்பன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ விட்டமின் P3 அப்படிங்கிறது நியாசின். சரிங்களா? ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு ஷார்ட்கட்டாக மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களை குறை சொல்கிற இடத்துல இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ நீ ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் நீ தான் அந்த மாதிரி சொல்லணும். ஸோ அதனால் அந்த நீயை மட்டும் தூரம் எடுத்துருங்க. யா அப்படின்னு நான் தான் ஒரு தப்பு பண்ணால் நான் தான் அப்படின்னு ஒத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நீ அப்படிங்கிற தூரம் எடுத்துட்டோம் அப்படின்னா யாசின். சரிங்களா? இதில் 3 எழுத்து தான் இருக்கும். யாசின் 3 எழுத்து. விட்டமின் B3 அப்படிங்கிறது B3 யாசின். சரிங்களா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 எழுத்து. சரிங்களா? விட்டமின் P6 அப்படிங்கிறது பைரிடாக்சின். மேக்ஸிமம் ஸ்கூல் படிக்கும்போது 1 to 5th வர நம்மளோட உள்ளூரில் இருக்கும். ஸோ 6th எல்லாமே நம்ம ஒரு நடந்து போகிற மாதிரி அடுத்த ஊருக்கு நம்ம போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வில்லேஜ் எல்லாமே. சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 போகும்போது கண்டிப்பாக எல்லாத்தையுமே தூக்கிட்டு நம்ம ஸ்கூல் போகிற மாதிரி இருக்கும். ஸோ விட்டமின் B6 அப்படிங்கிறது பைரிடாக்சின். சரிங்களா? அடுத்தது விட்டமின் P12. விட்டமின் P12 அப்படிங்கிறது சயனோகோபாலமைன். சரிங்களா? விட்டமின் P12 அப்படிங்கிறது சயனோகோபாலமைன். 12 அப்படின்னாலே என்ன? ஒரு பேய் வர்றதுக்கான நேரம். ஸோ இந்த இடத்துல சந்திரமுகி படத்தையாக வச்சுக்கோங்க. சந்திரமுகி படத்தில் கோபால் அப்படின்ட்டு வடிவேல் சொல்லுவார்ல, ஸோ அந்த கோபாலமைன். சரிங்களா? ஓகே,
கடைசியாக விட்டமின் சி அப்படிங்கிறது அஸ்கார்பிக் அமிலம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரிங்களா. இப்போ விட்டமின்களோட அறிவியல் பெயர் உங்களோட மைண்டில் அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின்களின் குறைபாட்டு நோய்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே, இந்த குறைபாட்டு நோய்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படாது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எதுக்காக அப்படின்னா குறைபாட்டு நோய்கள் அப்படிங்கிறது நம்ம எப்போவோ படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. விட்டமின் ஏ அப்படின்னா மாலைக்கண் நோய் சரிங்களா. விட்டமின் ஏ நிக்டோலோஃபியா மாலைக்கண் நோய் சரிங்களா. விட்டமின் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிக்கெட்ஸ் சரிங்களா. டி அப்படிங்கிறது ரிக்கெட்ஸ். விட்டமின் இ அப்படிங்கிறது மலட்டுத்தன்மை சரிங்களா. விட்டமின் கே அப்படிங்கிறது ரத்தம் உறையாமை. விட்டமின் பி அப்படிங்கிறது பெரி. விட்டமின் பி3 அப்படிங்கிறது பெல்லாகரா. விட்டமின் பி12 அப்படிங்கிறது பெர்னிஷியஸ் அனிமியா. விட்டமின் சி அப்படிங்கிறது ஸ்கர்வி சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் அப்படியே ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் ரிவிஷனுக்காக கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நீங்களும் இன்னொரு வாட்டி சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். விட்டமின் ஏ அப்படின்னா மலைக்க நோய், விட்டமின் டினா ரிக்கெட்ஸு, விட்டமின் ஈனா மலட்டுத்தன்மை, விட்டமின் கேனா ரத்த முறையாமை, விட்டமின் பி அப்படின்னா பெரி, விட்டமின் பி3 அப்படின்னா பெல்லாகரா, விட்டமின் பி12 அப்படின்னா பெர்னிஷியஸ் அனிமியா, விட்டமின் சி அப்படிங்கிறது ஸ்கர்வி சரிங்களா. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக பிசி எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஒன்லைனர் கொஸ்டினாக தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதாவது நம்மளோட கொஸ்டின் வந்து டிஎன்பிசி மாதிரி ஒரு ரொம்ப லென்த்தான கொஸ்டினாக இருக்காது. ஸோ ஒன்லைனாக தான் இருக்கும். விட்டமின் சினா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சரில் ஸ்கர்வி இருந்துச்சுன்னா அப்படி டிக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, உங்களுக்கான கேள்வி இப்போ சரிங்களா. முதல் கொஸ்டின், உடலுக்கு ஆற்றல் அளிப்பவை எவை? அதாவது கார்போஹைட்ரேட்டா, இல்லை புரதமா, இல்லை கொழுப்பா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறது உடலுக்கு ஆற்றல் அளிப்பவை அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். உடல் வளர்ச்சிக்கு என்ன? புரதமா, புரோட்டீனா, அந்த மாதிரி என்ன அப்படிங்கிறத போட்டுருங்க சரிங்களா. உடல் சூட்டை தணிக்க காய்ச்சா தண்ணியா அப்படிங்கிறது போட்டுருங்க சரிங்களா. 4th கொஸ்டின், உடலியல் செயல்பாட்டுக்கு அதாவது தொடுதல் உணர்வு, அந்த உடலியல் செயல்பாட்டுக்கு என்ன அப்படிங்கிறதையும் ஆன்சர் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கான கொஸ்டினை கண்டிப்பாக கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி ஆன்சர் தரல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் சரிங்களா. ஓகே, இதே மாதிரி பிசி எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கப்படுற டாபிக்ல இருந்து வித் ஷார்ட்கட்டோட கொஸ்டின் நம்ம டெய்லி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.